சூப்பர் சிங்கர் சரண்ராஜா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வீட்டுக்கு குடியேற போறாரு அப்படிங்கிற செய்திகள் தான் இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 மூலயமா ரசிகர்கள் மத்தியில் சரண்ராஜா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும். அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிச்சு. இந்த சீசனோட டைட்டில் வின்னராக வருவார்னு நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் அவர் ரன் அப்பாக வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் அவருக்கு பரிசு தொகையாக கிடைக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸஸ் அட்டன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில சமீபத்தில் அவரை பற்றி தெரிய வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, சரண்ராஜா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வீட்டுக்கு குடியேற போறாரு அப்படிங்கிறது தான். சரண்ராஜா அவர்களோட ஊர்ல இப்போ அவங்களுக்கு இருக்க வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதான ஒரு வீடு. அவரு, அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாருமே இதற்கு முன்னாடி அதில் தான் தங்கியிருந்தாங்க. பட் இப்போ அந்த வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு சின்ன வீடாக தான் தெரியும். அண்ட் அவர்கிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சு அந்த வீட்டை இடிச்சிட்டு பெருசாக கட்டலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் பத்தாது. ஸோ அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, இதுக்கப்புறம் அதிகபட்சமாக நம்ம சென்னையில் தான் இருக்க போகிறோம். ஏன்னா அடிக்கடி ஷோஸ் அட்டெண்ட் பண்ணுறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் வாய்ப்பு தேடணும். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக சென்னை வந்தா தான் பெட்டரா இருக்கும் இல்லையா? ஸோ சென்னை வந்து இங்க மிகப்பெரிய ஒரு வீடு பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காராமா. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வீடு இல்ல அப்படின்னாலுமே, அவருக்கு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு ரூம், அவங்க அப்பா, அம்மாவுக்கு ஒரு ரூம், ஒரு மிகப்பெரிய ஹால். இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு வீட்ட தான் அவரு பார்த்துட்டு இருக்காராமா. அண்ட் அவங்க அப்பா, அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே உறுதியா இருக்காராமா. அண்ட் வாடகை எவ்வளோ அதிகமா இருந்தாலும் பரவால்ல. பட் அந்த மாதிரியான வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற ஐடியால அவரு இருக்காராமா. அண்ட் இப்போதைக்கு சென்னையில மிகப்பெரிய வீடுகள அவரு பார்த்து வந்துட்டு இருக்கதாகவும், கூடிய சீக்கிரமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட இங்க அவரு குடியேற போறாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஒரு சீசன்ல மிகப்பெரிய ஆளா பார்க்கப்படுறவங்க அடுத்தடுத்த சீசன்ல தொடர்ந்து வருவாங்க. ஜூரியா கூட வருவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது சரண்ராஜா அவர்கள் கண்டிப்பா அடுத்தடுத்த ரவுண்ட்ல அடுத்தடுத்த சீசன்ல வருவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அண்ட் தொடர்ந்து அவரு சினிமால ட்ரை பண்ணி சினிமாலயுமே ஒரு முன்னணி பாடகரா வரணுங்கிறது தான் நம்மளோட ஆசையும். அது நிறைவேறுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் அஜித்குமார் அவர்கள் அவரோட ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு கோவத்துல அட்வைஸ் ஒண்ணு குடுத்திருந்தது. இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. குறிப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அஜித்குமார் அவர்கள் இப்ப அபுதாபில ரேசிங்க்காக அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவர பார்க்க ஏராளமான நடிகர்களும் சரி, ரசிகர்களும் சரி போய்க்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவருடைய ரசிகர்கள் நெறைய பேர் வந்து, அவர் வரும்போது தல அப்படின்னு கத்துறதும், அது மட்டும் இல்லாம அவர் வரும்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கும்பல் கூடுறதும், இது வந்து ஒரு வகையா போய்க்கிட்டு இருக்கு. அதேபோல அப்படி வரவங்க அமைதியா அஜித்த மட்டும் பார்த்துட்டு போனா பரவால்ல. பக்கத்துல இருக்கவங்க கார தொடுறது, அது மேல ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால செம காண்டான அஜித் சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு, "உங்களால என் மானமே போகுது. தயவு செஞ்சு இந்த மாரிலாம் நடந்துக்காதீங்க. நீங்க கத்தி கூப்பாட போடுறதுக்கோ, கொண்டாடுறதுக்கோ இது வந்து சினிமா தியேட்டர் கிடையாது. தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு ரெஸ்பெக்ட் குடுங்க. அண்ட் இந்த இடத்துல கொஞ்சமாவது எனக்காக அமைதியா இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அஜித்குமார் அவர்கள் பேசின இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. அவர பார்த்துட்டு அமைதியா வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அத இதுக்கப்புறமாவது ரசிகர்கள் பண்றாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.